இதுதான் புதுசா வந்தோடனே நம்ம எல்லாம் டீச்சர்ஸ் கிளாஸ் கொடுக்குறாங்க இல்லை அந்த காலம். ஊதா நிற சக்திக்கோள் பொதுவாக குணப்படுத்துதல் 50 நிலைகள் கொண்ட இருண்ட ஆற்றலை நீக்குகிறது. ஊதா நிற விரைவாக குணப்படுத்தும் நிகழ்ச்சியும் இதில் நடக்கும். 50 லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுது. இதான் இந்த வார்டை கிளீன் பண்ணினா 50 கட்ட பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுது. அடுத்தது இடது சிகப்பு நிற சக்திக்கோள் பொதுவாக என்ன குணப்படுத்துதுன்னா 50 நிற இருண்ட ஆற்றலை பெண்களுக்கு பிரத்யேகமாக நீக்கிற மாதிரி அதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாரு. பிங்க் பாண்ட்ல 50 லெவல் பிளாக் மேஜிக். அதனால பெண்கள் எடுத்து கையில் எடுத்து வச்சாலே அவங்க என்னென்ன பிரச்சனைக்காக கிளீன் பண்ணாங்களோ அத்தனையே கரெக்டாக அது மாதிரி இந்த வார்டில் ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாரு. அடுத்தது பச்சை சக்திக்கோள் பொதுவாக குணப்படும். இதுல வந்து 50 லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவ் ஆகுது. இதுல வந்து பூமியில் வாழும் உயிரினங்கள், தாவரங்கள், பூமி எல்லாத்தையுமே இந்த கிரீன் கலர் வாழ வச்சு நம்ம ஹீல் பண்ணலாம். நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய செடி கொடிகள், மரங்கள் எல்லாத்தையுமே இந்த கிரீன் கலர் வாழ வச்சு நம்ம ஹீல் கொடுக்கலாம். பச்சை சக்திக்கோள் இதான். நீல நிற வான் பொதுவாக இது எல்லாத்தையுமே குணப்படுத்தும். இதுலயும் 50 லெவல் பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ற மாதிரி இருக்கு. இதை எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா பீச்சுக்கு போனோம், கடலுக்கு போறோம், குளத்து, கிணறு, ஆவைகள்லாம் இருந்துச்சுன்னா அதை நீங்க ஹீல் பண்ண வச்சுக்கலாம். இதுதான் ப்ளூ கலர் வான். சிகப்பு நிற சக்திக்கோள் பொதுவாக இது 50 லெவல் பிளாக் மேஜிக் இதை ரிமூவ் பண்ணுது. மெயினா இது என்ன ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்கன்னா புற்றுநோயை குணமாக்கும் பவர் இந்த வான்ல ரெட் கலர் வானுக்கு ப்ரோக்ராம் பண்ணிக்கிறாங்க. அந்த பிரச்சனை இருந்ததுன்னா அந்த கலர் வான் வாங்கிக்கலாம். பொதுவாக ரெட் கலர் வான் வந்து ஸ்பெசிஃபிக்கா கேன்சருக்காகவே இதை ப்ரோக்ராம் பண்ணிக்கிறார் சார். அந்த மாதிரி இருக்கிறவங்க நீங்க சொல்லி டீச்சர்ஸ்கிட்டையும் ட்ரஸ்ட்கே சொல்லி நீங்க இதை வாங்கிக்கலாம். முடியாதவங்களுக்கு அதை கொடுப்பாங்க சார். கேன்சர் பேஷண்ட் கன்ஃபார்ம் ஃப்ரீயா கொடுங்க. கன்ஃபார்ம்டா உங்களுக்கு கேன்சர் இருந்துன்னா நீங்க ப்ரூவ் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரெக்கார்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ட்ரஸ்ட்ல உங்களுக்கு ஃப்ரீயா கொடுப்பாங்க. அதை நீங்க கொடுத்து அவங்ககிட்ட நீங்க ப்ரூவ் பண்ணணும். வண்ண சக்திக்கோள்களின் பயன்கள் கோல்டன் கலர் வான் அது வந்து பொதுவாக எல்லாத்தையுமே நம்ம யூஸ் பண்ணலாம். இதுல 250 நிலை வரை இருக்கக்கூடிய பிளாக் மேஜிக் இதில் ரிமூவ் ஆகும். இது புற்றுநோயை குணமாகும். உடலின் 6 பாகங்கள் சக்கரங்களை இது குணப்படுத்துகிறது. அதாவது 3 வான் வச்சு செய்யறது இந்த ஒரே வான் வச்சு செஞ்சா போதும். இப்போ வச்சுருக்காரு பாருங்க. இது 3 வான் வச்சு 6 யூஸ் பண்ணாரு இல்லையா, அதுக்கு பதிலாக ஒரே ஒரு கோல்டன் கலர் வான் வச்சுக்கிட்டா இந்த 6 கலர் வான்ல என்ன யூஸ் பண்றோமோ என்ன பவர் பண்ணோ அந்த பவர் அந்த கோல்டன் கலர் வான் கிடைக்கும். அடுத்தது பேர்ல் வான். பேர்ல் வான் அது பாருங்க இருக்கு. இது வந்து 500 கட்ட பிளாக் மேஜிக் ரிமூவ் பண்ற பவர் ப்ரோக்ராம்ல பண்ணிட்டாரு. இது புற்றுநோயை குணமாக்கும். அடுத்தது உறுப்பின் அனைத்து பாகங்களையும் ஒரு சக்கரத்தில் தொடரக்கூடிய பாகங்கள் எல்லாத்தையும், அதாவது இது ஒன்று வாங்கிட்டோம்னா எல்லாம் என்னென்ன பிரச்சனை எல்லாத்தையும் இது ஒன்று வச்சு செட் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணிக்கலாம் சார். எனர்ஜைஸ் பண்ணிக்கிறார். இதுதான் இந்த இடத்துக்கு வந்தாங்க மேடம் 7000 லெவல் தாங்க இருக்கு. 7000 லெவல் பிளாக் மேஜிக் இந்த இடத்துல ரிமூவ் ஆகும் போனாங்க. இப்போ யார் ஒருத்தர் புதுசா போயிட்டோ அங்க உட்காந்து இந்த மண்ணி பைக்கை படிச்சுட்டு உட்காரும் பொழுது அந்த பாட்டில் விளையாடுவாங்க, அங்கே உட்காந்து செய்யலாம். சரி சார், இப்போ அவங்க ஏற்கனவே நம்ம சென்டர்ல இந்த ஒரு சின்ன இருக்கு, நம்ம போய் வாண்ட வச்சுக்கணுமா இல்லை அதை பார்த்து உட்காந்தாலே போதுங்களா சார்? மண்ணி படிக்கணும் மேடம். இல்லை மண்ணி படிச்சிடும். மண்ணி படிச்சுட்டு பொதுவாக நம்ம பேஜ் நம்பர் 7 பாட்டு போடுவாங்க. பாட்டு இல்லை சார், நம்ம உட்காந்து பேஜ் நம்பர் 7 வச்சு படிக்கிறோம் வச்சுக்கிறோம் இல்லைங்களா, அந்த சிப்பல் தானே இருக்கு. அதுக்கு வந்து முன்னாடியே இந்த போற வந்து இல்லையா, அதை பார்த்து உட்காந்தா போகும்போது ஒரு சிலர் கேட்கறாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம் மேடம். இல்லை சார், ஒரு சிலர் கேட்கறாங்க. ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கோம். புக்கில் வந்து 100 லெவல், ஓகே, ஆப்பில் வந்து 15 லெவல், அதான் 1 லெவல் 50 லெவல். ஆனால் அங்கே வந்து 7000. அதான் சார். இல்லை சார், இப்போ நான் போயிட்டு இந்த வாண்டோ எதுவும் விற்காம அதை பார்த்து நான் அப்படியே அதான் கேட்டாங்க சார். அடிக்கணும். வாண்டு தேவையில்லை. அங்கே பூசையாக இல்லை, பூஜை பண்ண விளக்கேங்க சார். அங்கே போய் வாண்டு வச்சுட்டு உட்காரணுமான்னு கேட்குறாங்க அம்மா. வாண்டு
அக்கௌண்ட் படிக்கணும். அக்கௌண்ட்ஸ் படிக்கணும். அவ்வளவுதான். அதான் அம்மா கேட்கறது அதான். அதுக்கு கஷ்டப்பட்டு கொடுக்குறதுக்கு உங்க ஆத்மா படிக்கணும். ஓகே, என்ன பண்ணுவோம்? தொகுதி 9. நிறைவா தொகுதி 9. நன்றி நன்றி நன்றி. இவர் ஒருத்தருக்கு நாலு மைனஸ் இதே சொல்றாரு. பெரும்பாலும் வந்து லேஸ்ல தரல. இது போகிற ஒரு நன்மைக்கான இந்தோனேஷியா 6-7 வருஷம் போன கண்டென்ட். இந்திய மக்கள் வந்து இந்திய மக்கள் கொண்டு போயிருக்காங்க. யார் இந்திய மக்கள்? சவுத் இந்தியா, நார்த் இந்தியா. அவன் கொண்டு போயிட்டு இந்த போகிற இந்தோனேஷியா பரிசு உலகத்திலே அங்க இருக்கு 5 கூடாங்க இருக்காங்க. உங்களோட ஹீலிங் வாங்க சிம்பிள் கூட அந்த போறப்பொருள் தான் சிம்பிள். நான் என்ன பண்ணேன், இது கொண்டு போன ஒரு ஊர் கொண்டு போனோம். இங்கே கொண்டு போயிட்டு அங்கேயே இந்த மக்கள் கஷ்டப்படுறாங்க, அங்கே போனோன்னு செஞ்சேன். எல்லாம் கேட்டாங்க, தமிழ்நாடு செய்தா தமிழ்நாடு தமிழ்நாடு பார்த்து 4 பேர் இருக்காங்க செஞ்சுருக்காங்க. எதுக்கு மேடம் விடுவாங்க அதை புரியுங்க. இந்த பொண்ணு தான் வந்து ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு, டிஎஸ் ட்ரஸ்ட் ட்ரஸ்ட் ஆரம்பிச்சாங்க. சரிங்களா? அந்த இடத்துக்கு செய்யலாம் செய்யணும். இந்த பொண்ணு செஞ்சுருங்க. அப்புறம் ஒரு நேரத்தை ஒரு நேரத்தை நேரத்தை வாங்க. அப்படி என்ன பண்ணீங்க? ஒரு கொண்டைனர் வாங்கி போனாங்க. அவங்க ஒட்டி அவங்க தங்குறாங்க. அப்ப கொஞ்சம் ஒரு பெரிய கொண்டைனர் வந்துச்சு. மெதுவா கடைசியில ஒரு 6 மீட்டர் வரவு கொண்டு வந்தோம். அந்த வரவு வெள்ளம் 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 மாட்டு வண்டி கொண்டு வந்துச்சு. 10 கோவில வரல மாட்டு வண்டி தானே பவர் வண்டி வந்துச்சு. மாட்டு வண்டி வந்துச்சு மேடம். இயற்கையா எல்லாம் கொண்டு வந்து கட்டணும். 6 வருஷம் கட்டணும். மேடம் 6 மாசம் அது 1ஆம் தேதி வந்து ஓப்பன் செரமனி 1ஆம் தேதி 2024. இன்னைக்கு வரைக்கும் 1 வருஷம் ஆச்சு. 1 வருஷம் ஆகுது. அதான் இந்த வாட்டி பார்த்துட்டு நாங்கள் ஃபர்ஸ்ட் நாங்கள் எங்கே இல்லை. இப்போ நான் வந்து பொங்கலுக்கு வரணும். பொங்கலுக்கு 14ஆம் தேதி வந்து பொங்கல் செலிப்ரேஷன் இயற்கை கூட ஜனவரி 14 சிவாசார் வந்து அந்த பொங்கல் செலிப்ரேஷன் வச்சிருக்கோம். எல்லாருமே இதுல வந்து கலந்துக்கலாம். எல்லாரும் வந்து கலந்துக்கலாம். ஒரு விளக்கத்தை பண்ணுறோம். விளக்கத்தை மாட்டீங்க. பூ போட மாட்டோம். பூ போட மாட்டீங்க. தண்ணி ஊற்ற மாட்டோம். தண்ணி ஊற்ற மாட்டீங்க. பால் ஊற்ற மாட்டோம். ஊதுபத்தி போட்டு மாட்டோம். சாப்பிட சாப்பாடு போடுவீங்களா? போறீங்க, உட்கார்ந்து மன்னிப்பு படிக்கிறீங்க, பாட்டை போடுறீங்க, ரிமோட் ஆகிட்டு ஃப்ரெஷ்ஷா வெளியே வரீங்க, சாப்பிட்டு போறீங்க வெளியே வந்து. அவ்வளவுதான். சிம்பிள். சொல்லுங்க. சென்டர் வந்து நான் ஒண்ணுமே பண்ணல. எப்படி சார் பண்ண முடியும்? 1 கோடி ரூபாய் ப்ராஜெக்ட் கோவிட்னால அது சாத்தியமாச்சு. கோவிட்ல யூஸ்வலா வர பணம் நம்ம வந்து சார் வந்து ஃபுல்லா இதுக்கு போயிடும். வர பணம் எல்லாமே கிராட்டிடியூட் வர்றது, டொனேஷன் எல்லாமே ஆனா இந்த மக்கள் வந்து பணம் போடுறாங்க. 2 வருஷம் சார் கிளாஸ் ஆன்லைன் கிளாஸ். சோ அவருடைய டிக்கெட் செலவு இல்ல, ஹால் செலவு இல்ல. இன்னைக்கு இந்த 3-4 வொர்க்ஷாப்புக்கு கிட்டத்தட்ட 5.5 லட்சம் செலவு பண்ணிருக்காங்க. சாப்பாட்டுக்கு இதுக்கு இந்த மாதிரி செலவு எல்லாம் மிச்சமா இருக்கிறதுனால ட்ரஸ்ட்ல பணம் இருந்தது. அதனால லேண்ட் வாங்க முடிஞ்சது. ஃபர்ஸ்ட் அந்த லேண்ட் வாங்குறதுக்கு ஏன்னா நாங்க இங்க கோயம்புத்தூர்லயும் திருப்பூருக்கு நடுவுல பொள்ளாச்சி நடுவுல தான் நாங்க சொல்லாவிட்டு இடம். ஆனா ஏதோ அங்க அமைஞ்சது.
கவர்மெண்ட் செய்யலாம் மக்கள் தங்கிட்டு போகுது. அவன் இடம் இப்போ என்னன்னா அந்த ஹால் மெயின் ஹால் கட்டியாச்சு. போயிட்டாங்க. சார் மாசம் வர போறேங்கிறாரு. சார்